பாத்தியா அண்ணாமல, வெண்ணிலா இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. தான் வாழ்க்கையே கெடுக்க நினைச்சவன எப்படி இவ இவ்ளோ சாதாரணமா மன்னிச்சா? எனக்கும் அதான்க்கா புரியல. அவன் அவ கற்பையே கலங்கப்படுத்த பார்த்தான். கல்யாணத்துல அவ்ளோ பேருக்கு முன்னாடி தலை குனிய வச்சான். அப்படிப்பட்டவன எப்படி மன்னிச்சா? ரொம்ப அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்குக்கா. அவ இடத்துல யாரா இருந்தாலும் அவனை பழி வாங்கணும்னு தான் நினைச்சிருப்பா. ஆனா வெண்ணிலா அவன் மனசு மாறி மன்னிப்பு கேட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக மன்னிச்சுட்டா. இந்த பிரச்சனையும் இருக்காது. வெண்ணிலா அத நிரூபிச்சிட்டா. இந்த குடும்பத்துல உள்ளவங்களே தப்பு பண்ணாலும் அத திருத்தி எல்லாரையும் ஒற்றுமையா பாத்துக்குவா. ஆனா அக்கா, எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை, வருண் வெண்ணிலாவை ஏத்துக்கணும். அவ கூட அவன் சந்தோஷமா இருக்கணும். அது நடந்துட்டா மத்த எல்லாம் சரியாயிடும். கவலைப்படாத அண்ணாமல, கண்டிப்பா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. வருண வெண்ணிலா தன்னோட அன்பால ஜெயிச்சிடுவா. நீ இந்த கூட்டு குடும்பத்தை பிரிச்சு காட்டுறேன்னு சவால் விட்டப்போ நான் கூட உன்ன சின்ன பொண்ணு என்ன பண்ணிட போறேன்னு சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ புத்திசாலிதான். கேம ரொம்ப அழகா ஆடுற போல. என்ன புரியாத மாதிரி பாக்குற? ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னா அதுக்கு அஸ்திவாரமே அந்த குடும்பத்தோட பொருளாதாரத்தை பிரிக்கிறது தான். அத நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என் குடும்பத்தை பிரிச்சிடலான்னு பாக்குற, அப்படிதானே? என்ன உங்க மருமகளா இருந்து இத கூட யோசிக்கலன்னா எப்படி அத்தை? என்ன சொன்னீங்க? நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்துல இருந்து ஒரு செங்கலை கூட பிரிக்க முடியாதா? நான் சிதில் சிதிலா பிரிச்சு காட்டுறேன், அதுவும் உங்க கண்ணு முன்னாடியே. வான்மதி, நான் இப்பவும் சொல்றேன், நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஒழுங்கா உன் மனசுல இருக்கிற கெட்ட எண்ணத்தை மாத்திக்கிட்டு இந்த குடும்பத்தோட ஒன்னா வாழ ட்ரை பண்ணு. என்ன அத்தை, பயந்துட்டீங்களா? பயமா? எனக்கா? நெருப்ப பார்த்துதான் மத்தவங்க பயப்படுவாங்க. நெருப்பு பயந்ததே இல்ல. இது அழகான தேன் கூடு. அதுல கல்லறிய நினைச்சா நீதான் அழிஞ்சு போவ. அதனாலதான் சொல்றேன், ஒழுங்கா இந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தியா மாற முயற்சி பண்ணு. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து குடும்பத்தை பிரிக்கிறேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறியே, ஒன்னா சேர்ந்து வாழணும்னு யோசிச்சிருக்கியா? அப்படி ஒரு நாள் யோசிச்சு பாரு. கூட்டு குடும்பம் எவ்வளவு நல்லதுன்னு அப்ப தெரியும். என்ன நல்லது? ஒரு குடும்பத்துல இத்தனை பேர் இருந்தும் எல்லா பொறுப்பையும் நீங்க மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லாரையும் உங்க கண்ட்ரோல்ல அடைச்சுக்கிட்டு 5க்கும் 10க்கும் உங்க கைய எதிர்பார்க்க வைக்கிறீங்களே, அது நல்லதா? இல்ல நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் சொல்றபடிதான் எல்லாரும் நடக்கணும்னு ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்களே, அது நல்லதா? சும்மா கூட்டு குடும்பம்னு ஹோல் சென்டிமெண்ட்டே சொல்லிட்டு இருக்காதீங்க. இது லைஃபுக்கு
1% கூட உதவாது. என்ன வான்மதி, கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா? காலை காட்டுங்க. ஐயோ இல்ல வேண்டாங்க, நீங்க போய் என் காலை புடிச்சுக்கிட்டு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க அமைதியா இருங்க. அண்ணி இந்தாங்க, முதல்ல தண்ணி குடிங்க. இந்தா குடி. பரவாயில்ல அருவி, ஆஹா, குடிமா. குடிங்க. அடிபட்டதுல கொஞ்சம் பயந்துருப்பீங்க. முதல்ல தண்ணி குடிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. போதுமா? என்ன அண்ணி நீங்க பார்த்து நடக்க கூடாதா? நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்க முடியுமா? அருவி எனக்கு ஒண்ணும் இல்ல. அண்ணி வாங்க முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். ஏதாவது பிராக்சர் ஆயிருக்க வாமா. போகுது. ஐயோ வருண், அவ்வளவு பெரிய அடிலாம் இல்ல. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சின்ன அடியா இருந்தாலும் பிராக்சர் ஆகும். இல்லனா வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் வர சொல்றேன். வருண் 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 ப்ளீஸ், அதெல்லாம் வேண்டாம். ஐம் ஓகே. அக்கா எங்கக்கா அடிபட்டுச்சு? காட்டு மருந்து தேய்ச்சி விடுறேன். வெண்ணிலா, மருந்தெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்ப பரவாயில்ல. பொய் சொல்லாத. வலியில நீ எப்படி கத்துன? காட்டுக்கா, நான் மருந்து தேய்ச்சி விடுறேன். ஏய் வேண்டாண்டி. பவித்ரா, ஏன் நீ அழறீங்க? என்ன ஆச்சு? தெரியல, உன் கண்ணு கலங்கறத பார்த்தா எனக்கும் அழுக வருது. அவளுக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ம். வா வான்மதி, வா.